இந்த ஒரு விஷயம் என் லைஃப்பில் இதுக்கு முன்னால் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்தா யாருமே அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டோம். அது தெரியாமல் தான் நம்மளோட மீனிங் புரியாமல், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸும் தெரியாமல் என்ன பண்ணுறோன்னா விழுந்துடுறோம். விழுந்ததுக்கு என்ன பண்ணுறோம்? சம்டைம்ஸ் எழுறவங்க எழுந்து போயிடுறாங்க. பட் எழுந்து போக முடியாதவங்க அதே இடத்துல ரொம்ப வருஷமாக நின்றாங்க. சில பேருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். சில பேருக்கு ரீசனே இல்லாமல் பாதியிலே முடிஞ்சிருக்கும். சில பேருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால் கூட நின்றுருக்கலாம். ஸோ ரீசன் இருந்தும் இல்லாமையும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அது எப்படி போகும்னு சொல்லிட்டு நம்ம கையில் கிடையாதுங்க. அது எப்படினாலும் போகலாம். என்னடா இது வந்தான் திடீர்னு ரொம்ப சீரியஸ் டோனில் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கானே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி நானுமே இதை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கும் ஒரு ஐடியா கிடையாது. யோசிச்சுட்டே இருந்தேன், சரி இன்றைக்கி என்ன டாபிக் பேசலாம், என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தோணவே இல்லைங்க. பட் ஆனால் சடனாக ஒரு தாட்டு, ஏன் நம்ம இதை பற்றி பேசக்கூடாது? லைக் இது தெரியாமல் தான் நம்மளும் சரி, நிறையா பேரும் சரி இந்த தப்பை பண்ணிகிட்டு இருக்கோம். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நம்ம யாரும் தப்பை பண்ணியிருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்தேன். என்னடா அது தப்புன்றானே, லைஃப்பில் அப்படி என்ன தப்பு நம்ம பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது தப்புன்னு சொல்ல வரல. சில பேர் லைஃப் தப்பாக இருக்கலாம், சில பேர் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது யாரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. லைஃப் நல்லா ஆகிறதும் அது வேறு மாதிரி போகிறதும். ஓகே, ஐ திங்க் ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ நான் லவ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் லவ் வெர்சஸ் அட்டாச்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இது அட்டாச்மெண்ட், இது லவ், இது ஒரு அஃபெக்ஷன், ஜஸ்ட் அட்ராக்ஷன் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம மூவிஸ்லேயும் சரி, நம்ம ரியல் லைஃப்லையும் சரி, நம்ம நிறையா விட்னஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். ஸோ அதுதான் லவ் வெர்சஸ் அட்டாச்மெண்ட். இது டிஃப்ரென்ஸ் நமக்கு நிறையா பேருக்கு தெரியறதில்ல. ஸோ எது லவ், எது அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண அட்டாச்மெண்ட்டை லவ்னு நினச்சி சீரியஸாக இறங்க ஆரம்பிச்சிடுறோம். இறங்கினதுக்கப்புறம் அது சம்டைம்ஸ் நல்லபடியாக முடியும், சம்டைம்ஸ் அது எந்த மாதிரி முடியும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. அது அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் பொறுத்து தானே இருக்குது. சில நேரம் ஒத்து போகலாம், சில நேரம் ஒத்து போகாமல் இருக்கலாம். சில பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேஸஸும் இருக்குது. ஸோ அது எப்படி ஆகுன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் என்னென்னா, ஐம் ஷோர் நீங்கள் இந்த பாட்காஸ்ட், இந்த எபிசோடை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் நானே கொஞ்சம் தெளிவானேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிருக்கிறது உங்களுடைய நெஞ்சோட நேரம். நான் உங்கள் ஆதித்யா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, லவ் அண்ட் வெர்சஸ் அட்டாச்மெண்ட். ஸோ நாளே சொன்ன மாதிரி நம்ம நிறையா பேருக்கு தெரியாத விஷயம், அட்டாச்மெண்ட்னா என்ன, லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லவ்னா சொல்லுவோம், லவ்னா இந்த மாதிரி தான்ப்பா, இந்த பர்சன் கூட நான் வாழணும், கடைசி ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி டெலியூஷனல் லைஃப்பில் சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான்ப்பா லவ் அப்படின்ற மாதிரி. சில பேர் அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி லவ்லாம் இருக்கும். சில பேர் நீ லவ் பண்ணு, நீ வேறு யாரு கூட போய்க்கலாம், அந்த மாதிரி ஓப்பன் ரிலேஷன்ஷிப். ஐயோ, நான் அந்த டாபிக் பற்றி பேச விரும்பல, அது பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஓகே ஃபைன். ஸோ லவ்னா என்ன, அட்டாச்மெண்ட் என்னன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, ஸோ லவ்னா என்னவா இருக்கும்? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னென்னா ஒரு செல்ஃப்லெஸ்ஸான விஷயம், சுயநலம் இல்லாத விஷயம். ஸோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒரு மியூச்சுவல் கேர், எல்லாமே ரெண்டு பக்கமும் இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் கிடையாது. லைக் நீ பண்ணால் அதை நானும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான். இது நான் மேக்ஸிமம் பிஸ்னஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் கிடையாது. பட் ஆனால் லவ் மியூச்சுவலாக அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணாத வரைக்கும் அது கண்டிப்பாக ஸ்டேபிளாக போகாதுங்க. ஸோ இது நான் நேரில் பார்த்த விஷயம், அதனால சொல்கிறேன். ஸோ லவ்ன்றது ஒரு ஜென்யூனான கேர், அவங்க மேலே இருக்க ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அட்டாச்மெண்ட்னா என்ன, அதுவும் சேம் லைக் தானே அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ அட்டாச்மெண்ட்னா என்னென்னா, ஒருத்தர் மேலே அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்படி ஃபீல் ஆகும்னா, ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூர். அப்புறம் அவங்கள நம்ம விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். இல்லைன்னா அவங்க மேலே ஒரு பாசிட்டிவ்னஸ், ஜெலஸ் ஃபீல். இவங்க கூட அவங்க கூட பேசினா, அவன் கூட பேசினாலும் சரி, இல்லை அவன் கூட பேசினாலும் சரி, ரெண்டு பேர் மேலேயும் மாற்றி பொசஸ் ஆகிறது, நீ ஏன் பேசின, ஏன் வச்ச அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அட்டாச்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ லவ்வை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும், ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப கேரிங் இருக்கும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு மல்டிலேட் எமோஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அட்டாச்மெண்ட் என்னென்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ லவ்க்குள்ளே கொஞ்சம் கூட வராது. இது எதனால் வருதுன்றதுக்கான ரீசனையும் நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ அட்டாச்மெண்ட் நானே சொன்ன மாதிரி என்னென்னா ஃபியர் ஆஃப் லாஸ்,
ஒரு பொசசிவ்னஸ், ஒரு ஜெலஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிபெண்டன்சி அப்படின்ற மாதிரி தான். அவங்க இல்லாமல் வாழவே முடியாதுங்க. அதான் அவங்க தான் என் உலகமே. அவங்க போயிட்டாங்கன்னா என்னால் இருக்கவே முடியாது. அப்போல்லாம் பெரிய கதையெல்லாம் விட்டுருப்பாங்க நிறையா பேர். பட் ஆனால் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க போயினா கூட அவங்களால மூவ் ஆன் ஆகி வாழ முடியும். ஸோ மூவ் ஆன் ஆகிறவங்கலாம் தப்பு நான் சொல்ல வரல. பட் ஆனால் லவ்வுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லவ் ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கும், ஒரு லாங்கிவிட்டி இருக்கும். பட் அட்டாச்மெண்ட்டில் அந்த லாங்கிவிட்டி அப்படின்றது வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. இது நான் சொல்லலை. ஓகே, ஸோ அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் தியரின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று இருக்குது. அது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா ஜான் பவுல்பை. ஸோ அவர் தான் அட்டாச்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் ஒரு ஃபஸ்ட் தியரி கொண்டு வராரு. ஸோ இந்த தியரி பேஸ்ட் எதுனா லைக் சின்ன வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லாட்டினா வந்துட்டு கேர் கிவர்ஸ் கிட்ட இருந்தோ கிடைக்காத பாசம். அவங்க ஒரு மாதிரி ஹார்ட்ஷிப்பான ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்துருப்பாங்க. அவங்களோட சைல்ட்ஹுட் கூட ரொம்ப ரஃப்பாக இருந்திருக்கும். அது அம்மானாலேயோ அப்பானாலேயோ இல்லை கசின்ஸ்னாலேயோ இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னாலேயோ யாருனாலேயும் சரி அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க ட்ராமாவில் இருந்திருக்கலாம். ஸோ இவங்கனால கூட ட்ராமா வந்திருக்கலாம். ஒரு செக்ஷுவல் அபியூஸ்னால இருக்க ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்துட்டு இந்த மாதிரி ஆல்சமர் ரஃப் சைல்ட்ஹுட் இருக்கிற ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லாட்டினா சின்ன வயசில் புல்லி ராகிங் அதெல்லாம் கேட்டு அதில் அடிப்பட்ட ஆளுங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுனா அடல்ட் ஸ்டேஜுக்குள்ளே வரப்போ அது எல்லாமே கேரி பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்களால வந்துட்டு அதை விட்டுட்டு வர மாட்டாங்க. ஸோ பாஸ்ட்டை கேரி பண்ணி வரனால என்ன ஆகுதுன்னா ஒரு பர்சன் அவங்க மேலே அதிக கேரையோ இல்லை ஒரு அன்பையோ காட்டுறப்போ அதை லவ்ன்ற தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க லவ்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாச்மெண்ட்டை லவ் ஆக்கிடுறாங்க. ஸோ பார்த்த கொஞ்ச நாள்லேயே அவங்க மேலே அதிக பாசம் காட்டுறது, அவங்க மேலே அதிக கேர் பண்ணுறது, அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுற ஸ்டேஜ். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஜேம்ஸ் அண்ட் ஜெனி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்டோரி. ஸோ ஜேம்ஸ் அண்ட் ஜெனி வந்துட்டு ஒரு ரஃப்பான சைல்ட்ஹுட்டில் வளர்ந்த ஒரு பொண்ணு. ஜேம்ஸ் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப கேரிங், அப்புறம் வந்துட்டு ரொம்ப லவ்விங்கான ஆளுங்க 2 பேருமே. ஆனால் ஜெனிக்கு வந்துட்டு அது கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு மாதிரி ஆல்கஹாலிக், அவங்க அம்மா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வாக்குன்ற சொல்லிட்டு வாக்கஹாலிக்காக இருந்திருக்காங்க. ஸோ 2 பேர்னாலையும் அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக வளர்க்க முடியல. ஸோ அவள் ரொம்ப ரஃப்பான சைல்ட்ஹுட் அனுபவிச்சா. அவங்க அப்பானாலையும் அவங்க அம்மானாலையும் 2 பேருக்கு சண்டை எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு. காலேஜில் படிக்கிறப்போ ஜேம்ஸை பார்த்து ஜெனிக்கு வந்துட்டு ஒரு லவ் வந்துடுது. லவ் இன் த சென்ஸ் அட்டாச்மெண்ட், ஓகேவா? ஸோ ஏன்னா ஜேம்ஸ் வந்துட்டு ஜெனி மேலே பாசத்தை காட்டுறான் கொஞ்ச நாள்லேயே. அது லவ் வந்துட்டு ஜெனி தப்பாக புரிஞ்சுக்கிறா. ஸோ என்ன ஆகுதுன்னா ஜெனி வந்துட்டு ஜேம்ஸ் மேலே அதிக பாசம் காட்ட ஆரம்பிக்கிறா. அவன் காட்டுறதை விட டபுள் மடங்காக காட்டுறா, எல்லாமே பண்ணுறா, அவனுக்காக என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் போகிறா. ஆனால் என்னென்னா அந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. அதாவது ஜேம்ஸ் யார்கிட்ட பேசினாலும் ஜெனிக்கு கோவம் வரும், பொசசிவ்னஸ் வரும், ஜெலஸ் ஆகும், நீயே அவகிட்ட பேசினு சண்டை போடுவா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. அப்போ தான் என்ன பண்ணுறான்னா ஜேம்ஸ்னால ஒரு ஸ்டேஜில் தாங்கிக்க முடியல. லைக் யூ ஆர் கம்ப்ளீட்லி சர்ப்ரைசிங் மீ, என்னோட ஓவர் ரூல் பண்ணுற, அப்படிமா டாமினேட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் அவன் புரிஞ்சுக்கிறான். ஸோ கண்டிப்பாக ஜேம்ஸுக்கு ஜெனியோட சைல்ட்ஹுட் பற்றி தெரிஞ்சிருந்தா கூட ஜேம்ஸுக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும்னா தெரியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா ஜேம்ஸ் வந்துட்டு ஜெனியை விட்டுட்டு போயிடுறான். ஜெனி ரொம்ப ஒரு ரஃபான அவளுக்கு அது பிரேக்கப் பண்ண நினச்சிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு பீரியட்குள்ளே போயிடுறா. ஸோ அப்பாவோ சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணுறா. அவங்க அட்டாச்மெண்ட் தியரி பற்றி சொல்கிறாங்க. அவங்க அட்டாச்மெண்ட் விசஸ் லவ் பற்றி சொல்கிறதுக்கு அப்போ தான் அட்டாச்மெண்ட்னா என்ன, லவ்ன்றதா என்னன்னு சொல்லிட்டு ஜெனிக்கே புரியுது. ஸோ இவ்வளோ வருஷமாக அவள் பண்ணது வந்துட்டு லவ் கிடையாது, ஜஸ்ட் அட்டாச்மெண்ட். பிகாஸ் அவளுக்கு கிடைக்காத பாசம் திரும்ப கிடைக்கிறப்போ ஒருத்தவங்க கொடுக்குறப்போ அதை அவள் லவ்னு தப்பாக புரிஞ்சுக்கிறா. கொஞ்ச நாளையே ஜெனி வந்துட்டு வாக்கில் பெரிய ஆளாகிறா, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அப்போ வாக்கில் ஒரு ஆளை மீட் பண்ணுறா, உண்மையிலே இந்த தடவை காதலில் விளறா. ஸோ அதுதான் அட்டாச்மெண்ட்றது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயம், உங்களுக்கான ட்ராமா, இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க உங்களை மறக்கடிக்க வரப்போ ஹெல்ப் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அவங்க மேலே வர ஒரு எக்ஸ்ட்ரா கேரிங் அண்டு ஒரு அஃபெக்ஷன் தான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி அட்டாச்மெண்ட் ஸ்டோரி கேட்டே கொஞ்சம் டைம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. ஸோ வந்துட்டு என்னென்னா நம்ம அப்கமிங்கில் என்னென்னு பார்க்கலாம், லைக் என்ன காசஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன சொல்யூஷன் சொல்லிவிட்டு நம்ம மண்டே பார்க்கலாம். பிகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஒரே நாளில் என்னடா அவன் ஓகே மொத்தமாக சொல்லி முடிச்சிட்டான், நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்டுக்கலாம், லாஸ்ட் பாயிண்ட் கேட்டுக்கலாம், அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ உங்களை வந்துட்டு நல்லா அப்படியே சொல்கிறது ஒரு சீட்லேயே உட்கார வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்னால என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாட்காஸ்ட் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கே வந்துட்டு என்னடா எப்போ பார்த்தாலும் சொல்கிறோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐ ஹோப் ஸோ எனக்கும் உங்களோட சுச்சுவேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஸோ நீங்கள் கிட்ட என்னோட ஐடி எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூ கேன் கமெண்ட் ஹியர் இன் ஸ்பாட்டிஃபை. அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களோட வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் புரிஞ்சுக்கோங்க, லவ் வேறு, அட்டாச்மெண்ட் வேறு. நீங்கள் யாராவது உண்மையிலே லவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மறைக்காமல் பயப்படாமல் போய் சொல்லுங்கள். ஒருவேளை அட்டாச்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமையோ உங்களையும் கஷ்டப்படுத்திக்காமல் விலகி வந்துடுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நம்ம மண்டே இதோட மீத பாட்டை பார்க்கலாம். Until the signing off, I'm your Aditya. Take care. Bye bye.